ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷ்யூ மூமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டோட காமர்ஸ் சாப்டர் 1ஓட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 4 வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரோல் ஆஃப் கவர்மெண்ட் டியூரிங் ஏஷியன் தமிழ்நாடுன்ற டாப்பிக்லேருந்து தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரோல் ஆஃப் கவர்மெண்ட் டியூரிங் ஏஷியன் தமிழ்நாடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம நாட்டுக்கு ஃபாரின்லேருந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள யாவனஸ்னும், அரப்ஸை வந்து ஜானகர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே மாதிரி காவேரி பூப்பட்டினம் அப்படின்றது ஒரு பிக் சிட்டி. இந்த சிட்டியில் வந்து நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க, நிறைய லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது என்ன அட்வான்டேஜாக ஆச்சுன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தங்களோட பிஸ்னஸை விரிவடைய செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட். இதில் கவர்மெண்ட்டோட ரோல் என்ன? இப்போ வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாலுமே அதில் ஸ்டேட்டோட ரோல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 விஷயத்துக்கு ஸ்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதில் மெயினாக 2 விஷயத்துக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் தந்தாங்க. ஸோ ரோல் ஆஃப் ஸ்டேட் என்னென்னா, adequate infrastructure to sustain trade, administrative machinery for taxation. ஒன்று நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டமாக கொண்டு வந்தது. இன்னொன்று டாக்ஸேஷன், இந்த மாதிரி அதாவது குட்ஸுக்கு வந்து டேக்ஸ் போடுறது, ப்ராஃபிட் மார்ஜின்ஸை பாதியாக பிரிச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஸ்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டியூரிங் சங்கம் பீரியடில் மெயின் ட்ரேடாக வந்து என்ன இருந்துச்சுன்னா, திக் ஃபாரஸ்ட் வழியாக தான் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. அதாவது முக்கியமான வணிகங்கள்லாம் எப்படி நடக்கும்னா, ஒரு அடர்த்தியான காடு வழியாக தான் வந்து அந்த வணிகங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அடர்த்தியான காடுகளில் குட்ஸை கொண்டு போகும்போது திருடர்கள் வந்து குட்ஸை வந்து திருட்டிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை காட்டு விலங்குகள் வந்து அதை நாசம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு செக்யூரிட்டி வந்து இந்த ஸ்டேட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மெயின் ரோட்ஸை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அதை தான் வந்து பெருவழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் என்னென்ன ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, நிறைய ஷிப்பிங், அதாவது கடல் வழியாக போகிறதுக்கெலாம் ஷிப்பிங், போர்ட்ஸு, லைட் ஹவுஸு, வார் ஹவுஸு, ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா, கடல் வழியாக வர வணிகங்களுக்கும் செக்யூரிட்டி ப்ளஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி சோழா கிங்டமோட சீஃப் போர்ட்டாக வந்து காவேரி பூம்பட்டினம் தான் இருந்துச்சு. நாகப்பட்டினம், மரக்கணம், ஆரிக்கமேடு இதெல்லாம் வந்து ஸ்மால் போர்ட்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி பாண்டியன்ஸ் வந்து என்ன டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நிறைய ஃபாரின் ட்ரேட்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. குமரி, கொர்க்கை, சாலியூர், மருங்கையூர்பட்டினம், கயல் இந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபாரின் ட்ரேடை வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அங்கங்கே வந்து செக் போஸ்ட்டை இன்ஸ்டால் பண்ணாங்க. எதுக்காகனா, வரிகள் செலுத்துவதற்கு. இப்போது ஹைவேஸில் இல்லை போர்ட்ஸ் வழியாக வந்து போகும்போது குட்ஸை வந்து கொண்டு போகும்போது அந்த குட்ஸை வந்து நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக செலுத்தப்படுற வரி. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக, டியூட்டிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கங்கே செக் போஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டேட்ஸ் வந்து டியூட்டிஸை கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இதோட வந்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் டாபிக் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டிலியா டு ட்ரேடுன்ற டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டில் பாய் ஃப்ரம் வைஷ்யூ.